என் அன்புக்குரிய மக்களை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவு பஞ்சபக்ஷி என்றால் என்ன. இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரம் என்பது சித்தர்கள் கையாண்ட ஒரு கலை. இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தினால் நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தேவைகளை எளிதில் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இதற்கு தோஷங்களோ எந்தவித விஷயங்களும் கிடையாது. இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரத்திற்கும் இயற்கைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இந்த சாஸ்திரத்தின் உள் அடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சாஸ்திரத்தில் முழுசாக ஒரு மனிதனை ஆக்குவிப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் மிகப்பெரிய ஒரு பலம் இந்த சாஸ்திரத்தில் பஞ்சபூத தன்மையை இந்த சாஸ்திரத்திற்குள் உள் அடக்குவதே. பிறகு நவகிரகங்களின் ஒத்துழைப்போடு இயற்கையின் துணையோடும் இப்பிரபஞ்சத்தின் பேர் ஆற்றலோடும் மனிதர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புத கலை. நீங்கள் இந்த 7.5 சனி இருக்குது, இல்லை இந்த ஒரு தோஷம் இருக்குது, இல்லை இதனால் எனக்கு ஒரு காரியங்கள் நிறைவேற மாட்டேங்குது, அந்த மாதிரி எந்த ஒரு சிந்தனையும் உங்களுக்கு தேவையில்லை. மனிதனுடைய ஒவ்வொரு மணித்துளியும் இப்போ இந்த கலியுகத்தில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான நேரங்கள். ஒவ்வொரு மணி நேரமும் நாம் வீணடிப்பது என்றால் நம்முடைய ஒரு நாளொன்று போனால் வயதொன்று போகும். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த வயது போகும் பொழுது நம்முடைய தேவைகளையும் நம்முடைய எதிர்கால சன்னதியர்களுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் எப்படி அவங்களுக்கு ஒரு நல்ல ஏன்னா பெற்றவங்க குழந்தைகள் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு சொத்து சோகம் சேர்த்துறீங்களோ இல்லையோ மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கவசத்தை நீங்கள் சேர்த்தி கொடுத்தே ஆகணும். இப்போ உள்ள ஜெனரேஷனுடைய இளைஞரும் சரி பிள்ளைகளும் சரி மிக பாதுகாப்புடன் இருப்பது சிறப்பு. இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தில் நமக்கு கடவுள் 5 விதமான தொழிலை கொடுத்துருக்காங்க. அரசு, ஊன், நடை, துயில், சாவு. அப்போ இந்த சாஸ்திரத்தை வைத்து இந்த சாஸ்திரத்தில் இந்த தொழிலை வைத்து இதுக்கான சூட்சம தொழிலும் உண்டு, இதுக்கான நேர அளவுகளும் உண்டு. இதை பயன்படுத்தி உங்களுடைய நட்சத்திர பட்சி என்ன, பெயருக்கான பட்சி என்ன என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எந்த வழிபாட்டில் நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் எப்படி உங்களுக்கு கூடி வரும் எல்லாமே ஒரு மிக சிறந்த ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம்.